குருவே சிசியா ரூபாவோட புருஷ வீரா தேவியோட புருஷ முத்துவ சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. ஓஹோ. எல்லாரும் முத்துவும் வீராவும் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுறத பார்க்கணுமா? ஓ பார்க்கலாமே. வணக்கம். வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். முத்து இத பாருங்க, நான் உங்க மாதிரி இல்ல. நம்ம டைம் நேரம் நேரம். உங்க மாப்பிள்ளை வந்த உடனே அவரை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். நான் சொல்லிட்டேன்ல, நம்ம டைம் நேரம் நேரம். உட்காருங்க. இது பாருங்க மிஸ்ஸஸ் வீரா, நான் கொஞ்சம் டைம் ரொம்ப கரெக்டா கீப் அப் பண்றவன். ஓல்ட் இந்தியன் மாதிரி. லைக் மீ. ஓல்ட் இந்தியன் மாதிரி. உங்க புருஷன் சீக்கிரம் கூப்பிட்டீங்கன்னா நாம பார்த்து சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். இல்ல, இந்நேரம் வந்திருக்கணும். புதுசா 2வது யூனிட் ஆரம்பிச்சிருக்காங்க. 2வது யூனிட்டா? அப்ப வர முடியாது, சத்தியமா வர முடியாது. வாடி போலாம். சித்து சும்மா இருங்கோ. என்ன இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவரை பார்த்துட்டு தான் போகணும். நீங்க போய் உட்காருங்க. சரி. பொண்டாட்டினா ரொம்ப பயமா? கொஞ்சம். அக்கா, ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் மனசுல ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்குக்கா. ஆமாக்கா, எனக்கும் அதேதான். உன் புருஷன் வேற, என் புருஷன் வேறன்னு என்னால நம்பவே முடியலக்கா. ஆமா. உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? நல்ல நேரத்துல. ஏன் மாப்பிளைக்கு கூட ஒரு வழி இருக்கு, சொல்லட்டுமாக்கா? என்னக்கா? இங்க வாங்க. அது வெஜிடேரியன்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும்? புடலங்கா. ஏன் மாப்பிளைக்கு முருங்கக்கா. ஆமா, என்ன வேலை பாக்குறீங்க? ஊரை சுத்திட்டு. நல்ல வேலை. ஏனா? ஓ போலாமே. வரேங்க. சரி வரேங்க. சும்மா இருங்கோ. பெட்ரூம் எங்க இருக்குக்கா? மேலக்கா. பெட்ரூம் எதுக்கு? சித்து பேசாம வாங்கனா. நான்சென்ஸ். ஐயோ. பெட்ரூம் இது கண்ட நேரத்துல. ஐயோ பெரிய இடத்துல. முன்ன பின்ன தெரியாத வீட்டுக்கு வந்து பட்ட பகல்ல பெட்ரூம் கிட்ட என்னை கூட்டிட்டு வந்து சி ஆசை இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி வெறி இருக்க கூடாது. ஆஷடு, நான் உங்களை எதுக்கு கூட்டின்னு வந்தேன் அவளுக்கு நன்னா தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஐயா, இது ஒரு மாதிரியான வீடா இருக்கும் போல இருக்கு. சும்மா இருங்கண்ணா. முதல்ல பேண்ட் கட்டுங்க. எது? பேண்ட் கட்டுங்கோன்னு. பேண்ட் கட்டுறதா? இது விளையாடு நீ. நான் பேண்ட் கட்ட மாட்டேன். இப்ப நீங்களா கட்டறல இல்ல நான் கட்டறேன்? இத வீட்ல வச்சுக்கலாம். என்னடா? வேண்டாம் சொல்லணும். ஐயோ அத தூக்கி கட்டி வேண்டாங்க. ஐயோ இங்க வேண்டாம். ஐயோ மச்சான் இல்ல. அப்படா மச்சம் இல்ல. பாத்துட்டேன் ரூபா, பாத்துட்டேன். நல்லா பாத்துட்டேன். மச்சான் இல்ல. இந்த ஆள் நம்ம மாப்பிள்ளை இல்ல. இவங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனுங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேண்ட் கோட்டு விருந்துக்கு கூப்பிட்டு வந்து பேண்ட் ஒரு ஜட்டி அவருன்னு சொல்லிக்கிட்டு முத்து பாருங்க, உலகத்துல இது வரைக்கும் எங்கேயாவது எப்போது விருந்துக்குன்னு ஒருத்தரை கூப்பிட்டு அவங்க பேண்ட் அவருன்னு சொன்னதை நீங்க பாத்திருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? இல்லப்பா, 2 பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால சந்தேகப்பட்டு பாத்துட்டேன். நீ வா, இப்போ போலாம். விருந்து வேணா ஒண்ணு வேணா வா. நான் அவரை பார்த்துட்டு தான் வருவேன். நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. பட்டதுக்கு ரொம்ப கெட்டு போயிட்ட. நீ எப்படியாவது போ. ஏன்னா சொன்ன கேளுங்கண்ணா. ரூப்கலாதேவி அவர்களே, இந்த ஐடியா நீங்க தான் கொடுத்தீங்களா? சாரி. நிஜமாரு, உங்க மாதிரி 4 பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. பேசாதே. ஏன்னா நில்லுங்கண்ணா. என்னக்கா உங்க ஹஸ்பண்ட் கோச்சிட்டு போறாரு? அவர் எப்பவுமே அப்படிதான். ராத்திரி என்ன பொட்டி பாம்பா அடங்கிடுவாரு. வாங்க 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 சீக்கிரம். எந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. சீக்கிரம். என்ன மச்சி கூட பார்த்தாங்களா? ஆமாடா. வேண்டாம் சொன்னாங்களா? ஆமாடா. சட்டியுமா? ரச்சி, ரூபா பத்தி எனக்கு தெரியும். அதான் செட்டப் போட போனேன். சக்சஸ் ஆயிடுச்சு. சீக்கிரம். போடு. இந்த பக்கம். ஆமாமா. ஆமா. அக்கா, என் வீட்டுக்கார் வந்துட்டா இருக்கா?
சாரி ஐ அம் பிட் லேட். பரவாயில்ல. நான் அடிக்கடி சொல்வேனே முத்து சாரோட வைஃப் தேவின்னு, அது இவங்க தான். என் ஹஸ்பண்ட் வீரா. ஹலோ. ஹலோ. வணக்கம். உங்களை பார்த்த உடனே திகிச்சு போயிட்டேன். அச்சு எங்க ஆத்துக்காரர் மாதிரியே இருக்கே. ஆட்டுக்காரர்? வீட்டுக்காரர். ஓ, வீட்டுக்காரர். Yeah. Rupa has been telling about him. I badly want to meet him. I hope I'm not very inquisitive. Anyway, where is he? உங்க ஆட்டுக்காரர் எங்க? ஐயோ, ஆத்துக்காரர். உங்க ஆட்டுக்காரர். அவரு மாப்ள ரூபா, இது நம்ம மாப்ள. அவரு ஏற்கனவே கோச்சிட்டு போயிட்டாரு. என்னாச்சு? ஒரு சின்ன சந்தேகம் தான். என்ன சந்தேகம்? நீ கொஞ்சம் ஒரு நிமிஷம் இப்படி வா சொல்றேன். உனக்கு வலது தொடையில மச்சம் இருக்கிறதா ரூபா சொன்னா. வலது தொடையில மச்சம் இருந்தாலே பொம்பளைங்க ராசி அதிகம். ஓ காட். என் வலதுடையில மச்சம் இருக்கிறதுக்கும் ஒரு கோச்சிட்டு போறதுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்குதே. அவரும் உன்ன மாதிரி இருக்கிறதுனால தேவி அவரை ரூமுக்குள்ள கூட்டு போய் மச்சம் இருக்குதான்னு பேண்ட கட்டி பார்த்தா. நானும் கதவு சாவி தோர்த்து வழியா பார்த்தேன், மச்சம் இல்ல. எங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட சந்தோஷம். இருந்தாலும் எனக்கு மச்சம் இருக்கான்னு பாக்கணுமா? அவுத்து காட்டட்டா? வேண்டாம் மாப்ள, வேண்டாம். ஏற்கனவே கதை கந்தலாயிடுச்சு. பின்ன என்ன சந்தேகம்? இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறதுனாலதான் இந்த குழப்பம். அது அந்த படிச்ச பிரம்மகிட்ட கேட்கணும். என்ன மாமா இது? ரெடிகுலஸ். அப்சல்யூட்லி ரெடிகுலஸ். ஏதாவது சந்தேகமா இருந்தா பேச்சை தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு வீட்டுக்கு இருந்தாலே கூப்பிட்டு அவர் பெட்ரூம் கூட்டிட்டு போய் பேண்ட் அவரோ அதோ இதோ சொல்லிட்டு சி. நானே நடத்த இருந்தா நானும் அப்படியே கோச்சு போயிருப்பேன். வெரி பேட், வெரி பேட். நீங்க ஒன்றும் அறிமுகப்படுத்த வேண்டாம். நாமளே அறிமுகப்படுத்திக்கிறோம். ஓகே, சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்னக்கா உங்க ஆத்துக்காரர் கோச்சின்னு போறாரு? அவர் எப்பவுமே அப்படித்தான். ராத்திரி ஆனா பொட்டி பாம்பா அடங்கிடுவாரு. பாக்கா போலாம். ரெண்டு பேரையும் ஒன்னா பார்க்க முடியலையே. கன்ஃபியூஷன். இது வீரா, இது முத்து. எப்படி? வெரி குட். இதுல ஒரு காப்பி ரூபா கிட்ட கொடுக்குறேன், ஒரு காப்பி தேவி கிட்ட கொடுக்குறேன். எல்லா சந்தேகமும் தீர்ந்து போய். என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? பெரிய ஆள் ஆகிட்டீங்க, எங்களெல்லாம் மறந்துட்டீங்க. இங்கே வந்த உனக்கு இங்க என்ன வேலை? இல்ல, டூப்ளிகேட் கேஸ் தயார் பண்ணதுக்காக என்ன உள்ள தள்ளன. இப்போ டூப்ளிகேட் புருஷனா நடிச்சா எத்தனை வருஷம் உள்ள தள்ளுவாங்கன்னு கொஞ்சம் கேட்டு போலான்னு வந்தேன். என்ன சொல்ற? இதப்பா, சுத்தி வளைக்காம நேரா பேசுறேன். நீ ஒரே ஆளு ரெண்டு பொண்ணுங்க கிட்ட வேற ஆளா நடிச்சிட்டு இருக்கிறத என் கண்ணால பார்த்தேன். இதப்பார், நீ ஜாலியா இரு, நான் வேணான்னு சொல்ல. ஆனா நானும் கொஞ்சம் ஜாலியா இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஒரு 50 லட்சத்தை விட்டு நீயும் ஜாலியா இரு, நானும் ஜாலியா இருக்கேன். ஹவுஸ் இட்? இது முத்து, இது வீரா, நான். How is it? போடா. என் கணக்கெல்லாம் தப்பா போச்சியா? ஏன் என்னாச்சு? அதை ஏன் கேக்குற? வீரா ரெண்டு பொண்ணுங்கிட்ட வேற ஆளா நடிச்சிட்டு இருக்கிறத என் கண்ணால பார்த்தேன். அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம்னு பார்த்தா என்னால நம்ப முடியலையா? வீரா மாதிரி இன்னொருத்தவன் இருக்கான். நீ பாத்தியா? பார்த்தேனா? இந்தா நீயும் பாரு. தலை சுத்து சார், விட்டுருங்க சார். சொல்லிடு, இல்ல அப்படியே மேல போயிடுவேன். விட்டுருங்க சார், சொல்லிடுறேன். அது 2 பேர் இல்ல சார், ஒரு ஆள் தான் சார். ஒரு போட்டோ கொடுத்து 2 பேர் மாதிரி மாஸ்க் பண்ண சொன்னார் சார். யார்ட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னார் சார். இந்த போட்டோவை வச்சு வீரா குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றேன் பாரு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. வீரா மாதிரி இல்ல? ஆமா, இப்ப என்னையா இருக்கு? இவன் எதுக்கே கொலை பண்ற?
இந்த பாடியில வீராவோட ட்ரெஸ்ஸை மாட்டி அவனோட விசிட்டிங் கார்டை பாக்கெட்ல வச்சு ட்ரெயின் வரும்போது ட்ராக்ல தூக்கி போட்டுடு. புரிஞ்சு போச்சியா? புரிஞ்சு போச்சு. பாடி சின்னாபின்னமா சதுரி போகும். செத்து போனது வீரா, கொலை பண்ணினது முத்து. வீரா அவனுடைய பணத்துக்கு ஆசைப்படுத்தான், முத்து அவனை கொலை பண்ணி தண்டவாளத்தை தூக்கி போட்டுதான் அப்படின்னு நான் போலீஸ்ல சொன்னேன் இல்ல? யோ, பயங்கரமான ஆளியா நீ. சீக்கிரம் சீக்கிரம், குயிக் குயிக் குயிக், சீக்கிரம் யா. Come on, come on. இன்ஸ்பெக்டர், இவன் தான் முத்து. உடனே இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. மாமா என்ன இது? என் மாப்பிள்ள உன்ன மாதிரி இருக்கிறதுனால அவரை கொண்டுட்டு அவரை மாதிரி நடிச்சு என் சொத்தையெல்லாம் அபகரிக்கலான்னு திட்டம் போட்டு என் மகளோட வாழ்க்கையை கெடுத்துட்டா பாவி. பணம் வேணும்னு கேட்டிருந்தா உன் முகத்துல வீசி எரிஞ்சிருப்பா. உங்க மாப்பிள்ள வீராவே முத்து கொலை பண்றதா? இல்ல, இதுக்கு மேல மறிச்சா அதுக்கு அர்த்தம் இல்ல. உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். இன்ஸ்பெக்டர், இன்னும் என்ன சார் இவங்கிட்ட பேசிக்கிட்டு? இழுத்துட்டு போங்க சார். நீங்க கொலை பண்ணீங்கன்னு என்ன நம்பல. இன்ஸ்பெக்டர், முத்துவும் நான் தான், வீராவும் நான் தான். வாட்? ஆமா இன்ஸ்பெக்டர், இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. இன்னும் ஒரே ஒரு நாள் தப்பிக்க விடுங்க. உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நானே ஒரு சரண்டர் ஆயிடுறேன். என்னாச்சு?